ஏபிஎஸ் லைட் எரிஞ்சு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் லைட்டு. ஹேண்ட் பிரேக் எடுத்து ரிலீஸ் ஆகி நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிறோம். இந்த ஏபிஎஸ் லைட்டும் செக் இன்ஜின் லைட் எரிஞ்சு ஆகி நம்ம என்னென்ன ஸ்கேன் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் போட்டு செக் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிடலாங்க. ஃப்ரண்ட் ரைட் சைடு வீல் சென்சார் கம்ப்ளைண்ட் காமிக்க ஒன்று சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்குங்க, இல்லாட்டி ஒயரிங் ஏதாச்சும் கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்னென்ன வேலை கழட்டி செக் பண்ணிடலாங்க, அப்போ தான் தெரியும். நம்ம ஃப்ரண்ட் ரைட் சைடு வேலை கழட்டியாது சென்சார் கழட்டிட்டுங்க. சென்சார் நல்லா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலே ஒயரிங் கட் ஆகிருக்கு. இந்த சாக்கெட்டு கீழே வர்ற ஒயரு பார்த்தீங்கன்னா எலி வச்சு கட் ஆகிடுச்சுங்க. நமக்கு இதனால தான் ஏபிஎஸ் ஒர்க் ஆகாமல் வந்திருக்கு. நம்ம இது ஜாயின் போட்டோம்னா ரெடி ஆயிருங்க. ஏபிஎஸ் லைட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ செக் லைட் இருக்குங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ட்டு கூட தான் காமிக்குது. இது கழட்டி பார்த்துடலாங்க. இது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுங்க. இது கம்ப்ளைண்ட் காட்டி இன்ஜின் பிக்கப் கம்மியாக இருந்திருக்கு. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. இது கம்ப்ளைண்ட் ஆனால் டர்போ ஓப்பன் ஆகுதுங்க. என்ஜின் பிக்கப் கம்மியாக இருக்கும். இது நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம்.